தூத்துக்குடி பாளையங்கோட்டை சாலையில் உள்ள தெற்கு காவல் நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், காவல் நிலையத்தினுடைய நிலை தற்போது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் காக்கப்படுமா? நம்ம காட்சியில பார்க்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு அரைவாசி அளவுக்கு நீர் மூழ்கி இருக்கிறது, நீரில் மூழ்கி இருக்குது காவல் நிலையம். நிலை என்ன? நிச்சயமாக தூத்துக்குடியை மூழ்கடித்த இந்த கனமழை வெள்ளம் இங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தையும் விட்டு வைக்கவில்லை. குறிப்பாக பாளையங்கோட்டை சாலையில் பெருக்கெடுத்து வந்திருக்கக்கூடிய ஆறு போல பெருக்கெடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீர் தான் இங்க இருக்கக்கூடிய தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தையும் அதே போன்று போக்குவரத்து காவல் நிலையத்தையும் மூழ்கடித்து இருக்கின்றது. குறிப்பாக ஒரு இடுப்பு அளவிற்கான தண்ணீருக்குள் இறங்கித்தான் இந்த காவல் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த காவல் நிலையம் தள்ளப்பட்டு இருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்திற்குள்ளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலர்களினுடைய வாகனங்கள் மற்றும் அதே போன்று பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களும் இப்ப தண்ணீரில் அங்கு மிதக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகின்றது. இந்த காவல் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் டிஎஸ்பி அலுவலகம், அதாவது கேம்ப் அலுவலகத்திற்கு மாற்றி அங்கிருந்து பணிபுரிகின்றார்கள். ஆனாலும் கூட காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள், கோப்புகள் தண்ணீரில் நனைந்து சேதமடைந்திருக்கின்றன. அவற்றை சேகரிக்கக்கூடிய பணியில் தான் ஓரிரு காவலர்கள் இந்த வழியாக சென்று உள்ளே அந்த பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள். உள்ளே இருந்த ஆவணங்கள் எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கின்றன என்பது குறித்தான விவரங்கள் இதுவரைக்கும் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அதே போன்றுதான் அருகில் இருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து காவல் நிலையமும் தண்ணீரால் சூழப்பட்டு மூழ்கி கிடக்கின்றன. ஒரு இடுப்பளவிற்கான தண்ணீருக்குள் மிதந்து மறுகரைக்கு செல்லும் போதுதான் அங்கும் ஒரு முழங்கால் அளவிற்கு அந்த அலுவலகத்திற்குள்ளாக தண்ணீர் தேங்கி கிடக்கின்றது. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோப்புகள் நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் என்பதுதான் நிலவுகிறது. பிரதான சாலையை விட சற்று தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையம் என்பதால் உள்ளே புகுந்திருக்கக்கூடிய இந்த தண்ணீரானது முழுமையாக தேங்கி இந்த காவல் நிலையத்தையே மூழ்கடித்திருக்கின்றது. நகரினுடைய மற்ற பகுதிகளைப் போலவே தான் இந்த பகுதியும் இருக்கின்றது. இந்த மற்ற பகுதிகளில் இந்த தண்ணீர் வடிந்ததற்கு பிறகாகத்தான் இங்கிருக்கக்கூடிய தண்ணீரையும் அகற்றக்கூடிய ஒரு முயற்சியை மேற்கொள்ள முடியும். அதற்கு முன்னதாக உள்ளே இருக்கக்கூடிய ஆவணங்களை பத்திரமாக கூடிய பணியில் தற்பொழுது காவலர்கள் இங்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். குணசேகரன், இப்போ காவல் நிலையத்திற்குள்ளே இந்த நிலைமை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு பக்கம் ஆவணங்களை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ தூத்துக்குடியின் மற்ற அரசு அலுவலகங்கள் எல்லாம் எந்த நிலையில இருக்குது? நீங்க சொன்ன மாதிரி தாழ்வான பகுதிகளில், இது போன்ற தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் வடிவதற்கு கொஞ்சம் நேர காலம் எடுக்குன்னு வேற சொல்லியிருக்கீங்க. மற்ற இடங்களினுடைய சூழல் எப்படி இருக்கு? நிச்சயமாக தூத்துக்குடி மாநகரை பொறுத்த வரைக்கும் நேற்று அந்த குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதை அடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தான் இந்த அளவிற்கான ஒரு தண்ணீரானது மூழ்கடித்திருக்கின்றது. குறிப்பாக மாநகராட்சி அலுவலகம் அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய பகுதிகளில் அளவிற்கான அந்த தேங்கி இருக்கின்றது. இந்த பிரதான பகுதி குறிப்பாக தூத்துக்குடி நகரிலிருந்து வெளியில் செல்வதற்கான அனைத்து சாலைகளுமே இதுபோன்று தண்ணீர் மூழ்கி வெள்ளக்காடாகத்தான் காட்சியளிக்கின்றன. குறிப்பாக பாளையங்கோட்டை சாலை, அதே போன்று திருச்செந்தூர் செல்லக்கூடிய சாலை, மதுரை பைபாஸ் சாலை என அனைத்து சாலைகளிலுமே போக்குவரத்து என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கூட ஒரு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. குடியிருப்பு பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு இடுப்பளவிற்கான தண்ணீர் பல பகுதிகளில் தேங்கி கிடக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய மக்களும் மீட்கப்பட்டு வருகிறார்கள். இதே நிலைதான் மற்ற ஒரு அரசு அலுவலகங்களை பொறுத்த வரைக்கும் பல அரசு அலுவலகங்களுக்கும் இதே மாதிரியான ஒரு நிலைதான் இருக்கிறது. நன்றி குணசேகரன், அங்கிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.